ஷோரூம்ல புதுசா போய் கார் வாங்கலாம்னு நின்னோம்னா, அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன தெரியுங்களா? கார் இன்சூரன்ஸ். அத டீலர்ஷிப்ல, ஷோரூம்ல சொல்ற இடத்திலேயே போடுறதா? இல்ல வெளியில உள்ள இன்சூரன்ஸ்ல போடுறதா? எது பெட்டரான பெனிஃபிட் இருக்கும்? எது நமக்கு சரியானது அப்படின்ற குழப்பம் தாங்க. வாங்க இந்த வீடியோல அதற்கான முடிவை தெரிஞ்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மாருதி பலினோ வாங்குறீங்க, இல்ல ஒரு ஹிண்டே i20 வாங்குறீங்கன்னா, ஹேட்ச்பேக் செக்மெண்ட் காருக்கே உங்களுக்கு டீலர்ஷிப்போட டைப்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு குடுப்பாங்கன்னா, 40,000 to 50,000 குடுப்பாங்க. 1 வருஷம் ஓன் டேமேஜ், 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கவர் ஆகுற மாரி வருங்க. பட் இதுவே நீங்க வெளியில போய் ஷோரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் சுந்தரம் டைப்ல குடுத்த கோட்டுக்கும், இதுவே நீங்க வெளியில போய் அதே பிராண்ட் குடுக்கக்கூடிய கோட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 20,000 வித்தியாசம் இருக்கும். ஸோ அப்போ ஷோரூம்ல அந்த ரூ. 20,000 அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஷோரூம் அந்த டீலர்ஷிப்க்கு உள்ள கமிஷனுங்க. இப்படி ஷோரூம்ல இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் அதை டீலர்ஷிப்ல ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா போதும். உங்க வண்டியை எடுத்துட்டு போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கம்ப்ளீட்டா வொர்க் முடிச்சு, எந்த பேப்பரும் இல்லாம பேப்பர்லெஸ் கிளைமா, கேஷ்லெஸ் கிளைமா பக்காவா ஸ்மூத் ப்ராசஸா பீஸ் ஆஃப் மைண்டோட பண்ணுவாங்க. இதுவே நீங்க வெளியில இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் அப்படின்னா, எல்லாமே நம்ம தலையில தான் விடியும். அது எப்படின்னா, ஆன்லைன்ல நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி இவங்கள ராயல் சுந்தரமே எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு ஆக்கோ இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல கவர்ஃபாக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க இன்சூரன்ஸ் போடும்போது அந்த காருக்கான வேல்யூ அப்படின்றது ஒரு 20,000 to 22,000 தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 20,000 நம்ம இங்க மிச்சப்படுத்திடலாம். பட் நீங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குன்ற பட்சத்துல இன்சூரன்ஸ் கிளைமுக்கு நீங்க தான் ரிப்போர்ட் பண்ணணும். அடுத்து இன்சூரன்ஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு நீங்க தான் ஆளை கூட்டிட்டு வந்துடணும். ஆளை கூட்டிட்டு வரது ஒன்றும் இல்லை, ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா ஆள் வருவாங்க. பட் எல்லாமே பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க தான் பார்த்துக்கணும். எதையுமே வந்து டீலர்ஷிப் சைட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று கேஷ்லெஸ் அப்படின்றது நடக்காதுங்க. இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் சொன்னாலும் டீலர்ஷிப் அதை அக்செப்ட் பண்ணிட்டா தான் நடக்கும். ஸோ கேஷ்லெஸ் கிளைம்ங்கிறது நடக்காது. நீங்க அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணிட்டு அதை கிளைம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ரீ, பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது ரெண்டுமே உடஞ்சிருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா, பீஸ் ஆஃப் மைண்டா நான் வந்து வெளியில் இன்சூரன்ஸ் போட்டால் இருக்கவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் உள்ளே இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் எப்படி பார்கெயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் கொட்டேஷன் வாங்குங்க. அந்த கொட்டேஷன் வச்சு உள்ளே பார்கெயின் பண்ணுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 டிஃபரன்ஸில் பண்ணி கொடுத்துருவாங்க. 5,000 டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீ, பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் இங்கே. ஸோ இன்சூரன்ஸ் போடுறப்ப 3 விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஒன்று வந்து ரிட்டன் டு இன்வாய்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலாமிட்டிஸ் கவர் ஆகணும். அதாங்க ஃப்ளட், ஃபயர் இன்சிடென்ட்லாம் நடந்ததுன்னா கவர் ஆகணும். அதே மாதிரி 3வது விஷயம் என்னன்னா, ஜீரோ டெப்ரிசியேஷன் இருக்கணும். கூடவே பர்சனல் ஆக்சிடென்ட் கவரும் IRDA மெண்டேட்டரி, அதையும் போட்டுக்கோங்க. ஸோ வெளியில் இன்சூரன்ஸ் போடலாமா, இல்லை கார் டீலர்ஷிப் இன்சூரன்ஸ் போடலாமா அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் தீர்ந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.